வடக்கு கிழக்கில் ராணுவமயமாக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு அனூர் அரசாங்கத்துக்கு நோர்வே கடும் அழுத்தம். இளைஞர்களின் குரலை நசுக்குகிறது அனூர் அரசு, சஜித் குற்றச்சாட்டு. வடகிழக்கில் நடைபெறும் நில அபகரிப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல். மனித உரிமை மீறல்கள் குறித்து முறையான விசாரணை நடக்கும், நீதி அமைச்சர் ஹர்ஷன உறுதி. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு எதிராக கொழும்பில் போராட்டம். ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி அன்று வீதியில் இறங்கிய பேராயர் இன்று எங்கே, மொட்டு கட்சி பகிரங்க விமர்சனம். ஜெர்மனியின் பிரேமன் நகர மேயரை சந்தித்து அமைச்சர் விஜித ஹேரத். புதிய பயங்கரவாத தடை சட்டம் குறித்து ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. கொல்லப்பட்ட அலி கமேனி, அமெரிக்காவுக்கு எதிராக வெடித்த போராட்டம். அடுத்த 37 நாட்களுக்கான எரிபொருள் வெளியான அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக திரட்டப்பட்ட கையெழுத்துக்கள் அரசாங்கத்திடம் கையளிப்பு. தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு கைகோருக்கள், அழைப்பு விடுத்துள்ள சுமந்திரன். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்று வரும் நில அபகரிப்பு, ராணுவமயமாக்கல் மற்றும் சிறுபான்மையினரின் மத உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து நோர்வே அரசு தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. அத்துடன் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி மனித புதைக்குழி உள்ளிட்ட விடயங்களில் வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் நோர்வே வலியுறுத்தியுள்ளது. நோர்வே நாடாளுமன்றத்தில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற விசேட விவாதத்தின் போதே நோர்வே வெளிவிவகார அமைச்சர் பென் பாத் ஐடே இதனை குறிப்பிட்டுள்ளார். நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சாயினி குணரத்னம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சர் மேலும் குறிப்பிட்டதாவது, 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்கள் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் சூழலை உருவாக்கியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு ஊழல் ஒழிப்பு, பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தல் போன்ற வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. இந்த மாற்றங்களை நோர்வே வரவேற்கின்றது. இருப்பினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றும் பல சவால்கள் நிலவுகின்றன என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக நில அபகரிப்பு, ராணுவமயமாக்கல் மற்றும் சிறுபான்மையினரின் மத உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இது தொடர்பாக நாம் இலங்கை அரசுடன் நேரடியாக கலந்துரையாடி வருகின்றோம். வலைந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி உள்ளிட்ட பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான விசாரணைகள் நியாயமான முறையிலும் வெளிப்படையாகவும் நடத்தப்பட வேண்டும் என்பதில் நோர்வே உறுதியாக உள்ளது. மேலும் உண்மை கண்டறியப்படும் போது மாத்திரமே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுத்தர முடியும். இலங்கையில் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்படும் தீர்மானங்களுக்கு நோர்வே தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் அதன் பின்னரான விசாரணைகள் குறித்தும் நாம் கவனம் செலுத்தி வருகின்றோம். இலங்கை அரசு சர்வதேச சமூகத்துக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நேர்மையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை கருத்து தெரிவித்த கம்சாயினி குணரத்னம், 2009ஆம் ஆண்டு இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. ஆனால் யுத்தம் முடிவடைவது என்பது மோதல்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டதாக பொருள் கொள்ளாது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அண்மையில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழிகள், குறிப்பாக செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் கடந்த காலத்தின் கொடூரங்களை நினைவூட்டுகின்றன. அங்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரது எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது தற்செயலான நிகழ்வல்ல, மாறாக பல தசாப்தங்களாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் கதைகளுடன் இது தொடர்புடையது என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற குழுக்களில் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பிரதிநிதித்துவத்தை தற்போதைய அரசு நீக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களில் அங்கத்துவத்தை இழந்த இளைஞர்களை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று சந்தித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அறக்கலைய மக்கள் போராட்டத்தின் முக்கிய பொறுப்பீராகவே நாட்டின் கொள்கை வகுக்கும் பணிகளில் இளைஞர்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்த நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களில் அவர்களுக்கு
வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதன் மூலம் சுமார் 400 இளைஞர்கள் நாடாளுமன்ற குழுக்களில் உள்வாங்கப்பட்டு தமது கருத்துக்களை முன்வைக்க வழிவகை செய்யப்பட்டது. இருப்பினும் தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த துறைசார் மேற்பார்வை குழுக்களின் எண்ணிக்கையை குறைத்ததுடன் இளைஞர்களின் பங்களிப்பையும் முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் பிரதான கோரிக்கையை நடைமுறைப்படுத்தி 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் புதிய அரசு அந்த வாய்ப்பை பறித்திருப்பது பாரிய ஜனநாயக மீறலாகும். இளைஞர்களை இந்த குழுக்களில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அரசு அதனை செவிமடுக்கவில்லை. நாட்டின் சனத்தொகையில் 25% கொண்டுள்ள இளைஞர் தலைமுறையினருக்கு கொள்கை வகுப்பதில் வாய்ப்பளிப்பது ஜனநாயகத்தின் கடமையாகும். இளைஞர்களின் குரலை நிராகரித்து ஒரு நாடு ஒருபோதும் முன்னேற முடியாது. எனவே இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை மீண்டும் உடனடியாக வழங்குமாறு அரசாங்கத்தை நான் வலியுறுத்துகின்றேன் என்றார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தின் ஒருங்கிணைப்பில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிவில் சமூக அமைப்புகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவிகள், பண்ணையாளர்கள், சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள் என பலரையும் ஒன்றிணைத்து வடகிழக்கில் நடைபெறும் நில அபகரிப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நடாத்தப்பட்டது. நேற்று மாலை மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் மட்டக்களப்பு ஊடக அமையத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடகிழக்கில் நடைபெறும் நில அபகரிப்புகள், அதனை எவ்வாறு தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது. மிக முக்கியமாக தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட உள்ள கிவலோயா அபிவிருத்தி திட்டம், அதனால் ஏற்பட போகும் பாதிப்புகள், கிழக்கு மாகாணத்தில் மகாவலி அபிவிருத்தி திட்டம் ஊடாக ஏற்பட போகும் நில அபகரிப்பு பிரச்சினைகள், மயிலத்தமடு மாதவடை பண்ணையாளர்கள் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதோடு எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் நடைபெறும் நில அபகரிப்பு தொடர்பாகவும் ஏனைய பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடலுக்கான பொது கட்டமைப்பு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. இக்கூட்டத்தின் வளவாளராக முன்னாள் காணி ஆணையாளர் குருநாதன் கலந்து கொண்டு வடகிழக்கில் நடைபெறும் நில அபகரிப்புகள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை வழங்கினார். சட்ட ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் இதன் பொழுது விளக்கம் அளித்திருக்கின்றார். அதில் நாங்கள் கடுமையான அழுத்தங்களை கொடுத்து இப்போ பென்னண்ட் பர்ச் முடிவிச்சிருக்கலாம். காலையில் விட்ட ராணுவம் ஆனால் அந்த பென்னண்ட் பர்ச்சை உடனடியாக பிரதேச செயலாளர்கள் பாரம்பரியம் சொல்லி அவங்க பாரம்பரியம். ஆனால் அதுக்குள்ளே இருந்த அந்த பொது சந்தையை தான் நாங்கள் விடுவிக்கிறது. இதுக்கு மேலே கூடிய துறைவட்டம் ஐயா சொன்னது போல உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கிறது உதவியாக இருக்குது. ஆனால் உள்ளூராட்சி மன்றங்களிலே அந்த கோரதீபட்டு பிரதேசம் ஒரு பேரணி வந்து பாஸ் பண்ணி தந்திருக்கிறாங்க. அந்த இராணுவ முகாம் இருக்கிறது தான் என்னுடைய பொது சந்தை இருந்தது. அந்த பொது சந்தை எங்களுக்கு திருப்பி அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து பாலியில் வந்த இராணுவ முகாமில் அடுத்த கட்டம் நகரங்கள். இது ஒரு இராணுவ முகாம் சம்பந்தமான புறக்கட்டாஞ்சு எல்லாருக்கும் தெரியும். அந்த லேண்டும் நாங்கள் ஒழிக்கப்பட்டதாக இருந்தது. ஃபாரஸ்ட் காணி எடுத்து சொன்னால் ஃபாரஸ்ட்லேயும் சில நேரடியாக நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு வரும் பிரச்சனை இருக்கிறது. உதாரணமாக ஃபாரஸ்ட்லே நான் நினைக்கக்கூடிய பட்டிப்பல எல்லையிலே இருக்கிற பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனை. நான் அண்மை காலமாக கண்டு வருகிறேன். அதிலே சிவில் பாதுகாப்பு படைக்கு செய்தவர்களுக்கு 2010ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு ஒரு சில நிலங்களை விடுவித்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ 2024 ஜனாதிபதி வந்த நினைக்கிறேன். நாங்கள் போனாங்களா அங்கே நினைக்கிறேன். பெரிய பார்க்கணும். நாங்கள் 2 பேரும் ஒரு தடவை போனாங்க. அங்கே போன நேரத்தில் 3 ஏக்கராக வீரசிங்க விக்ரமராட்ன திலகராட்னு சொல்லி 3 ஏக்கராக பிரித்து முந்திரி நாட்டுக்கு கொடுத்திருந்தோம். ஃபாரஸ்ட் காணிக்கு நாங்கள் கேட்டோம். இது இந்த 3 ஏக்கரா எல்லையும் இல்லை சரியா, சும்மா 2 பிரிக்கிறேன். இப்போ 2025ஆம் ஆண்டு வரை இப்போ அண்மையில் நடந்த மாவட்ட கடைசியாக நடந்த ஃபாரஸ்ட் அதிகாரி சொல்றார், இல்லை அந்த காணியை ஃபாரஸ்ட் விடுவித்து பிரதேச செயலாளருக்கு ஒப்படைக்க சொல்லி ஃபாரஸ்ட் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது? ஃபாரஸ்ட் அந்த காணியை விடுவித்து பிரதேச செயலாளருக்கு ஒப்படைத்தால் அந்த காணி பயன்படுத்துகிறார்கள் அவங்க தான் 3 ஏக்கர் அவங்களுக்கே வழங்க சொல்லி ஒரு முடிவு இருக்கும். இது இப்படியான விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக நாங்கள் முன்னெடுப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு, இந்த காரமுனை சம்பந்தமாகவும் 2022-23 நான் நினைக்கிறேன் மாகாண ஆணையாளர் அந்த களத்துக்கு வந்து பெரும்பான்மை சம்மந்தம் செய்தாங்க. ஒரு 5 பஸ்லேயே கொண்டு வந்து அவட 600 பேர் காணி ஒப்பம் கொடுக்குறது தான் வந்தேன். நாங்கள் என்ன செய்தாங்க, நாங்கள் அங்கே அன்றைக்கு வந்தாங்க கலர் இருக்குவீங்க. நாங்கள் தீவாருன்றது கலர் இருந்தவரை நாங்கள் காணியானவரை வாகனத்தை விட்டு இறங்க விடல.
அவர் வாகனத்துட்டு இறங்கினா தானே பெர்மிட் கொடுக்கலாம். அப்படியே காரோடய வச்சு அடுத்தது தேர்வு பண்ணாங்க. நான் இப்படி சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லணும். ஒரு பிரதேசங்களையும் இருக்கிற பிரச்சனை, மயிலத்தமடு பிரச்சனையும் கூட அனுராதா யஹாம்பத் அந்த நேரத்தில் நாங்கள் பேசாமல் இருந்திருந்தால் நான் எப்படி மயிலத்தமடுவோடு இருந்திருக்காங்க. அனுராதா யஹாம்பத் அம்மையார் ஆளுநராக இருந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் சரவணபவன் ஐயா அவர்களுக்கு தயாபரணை போட்டு அந்த சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக தான் என்னை கேட்டவர், நீங்கள் என்னத்துக்கு மேயர்னா மாநகர சபை பிரச்சனை எடுத்தாதீங்க, என்னத்துக்கு மயிலத்தமடு இப்படி காய்க்கிறீங்க. நாங்கள் ஜனானாக்கள் நாங்கள் கடுமையாக சண்டை பிடிச்சி அதில் வழக்கு தாக்கல் செய்து இந்த பேர்லையும் ஜனானு பேர்லையும் நான் கொடுப்போம். இப்படி கிட விஷயங்களை நாங்கள் கடந்த காலத்தை கையாண்டு கொண்டு வரோம். தொடர்ச்சியாக இந்த விடுவிகளை செய்வோம். இன்றைக்கு கூட கியூலோ திட்டத்துக்கு 13,000 ஏக்கர் விடுவிக்கலாம் என்றால் ஏன் 3,000 ஹெக்டேர் நாங்கள் கேட்கறது 3,000 நாங்கள் எத்தனை கேட்குறாங்க தெரியாது. நாங்கள் சொன்னது 3,200 ஹெக்டேர். ஆனால் அதுக்கு பிறகு அரசாங்கம் 3,000 ஏக்கர் தாரன்னு சொன்னது. நாங்கள் 7,000 ஏக்கர் வரணுன்றது 3,000 ஹெக்டேர் கேட்டது. இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் கியூலோ திட்டத்துக்கு 13,000 ஏக்கர் விடுவிக்கலாம் என்றால் ஃபாரஸ்ட் காணி எல்லா காணியும் சேர்த்து இன்னும் அதே மகாவெளி ஏன் இந்த 3,000 ஏக்கரை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். அப்போ இப்படி இன்றைக்கு நான் இந்த காரணங்களை ஏன் சொல்லணும்னு சொன்னால் எங்களோட அடிப்படை பிரச்சனை எல்லாம் அப்படியே இருக்கு. லஞ்சல் ஊழல் இல்லாமல் போயிட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த காரணங்களுக்காக நாங்கள் தென்னிலங்கையிலே என்பிபியை வரவேற்கலாம். அவங்களுக்கு பிரதானமான பிரச்சனை இப்படியான பிரச்சனை தான். ஆனால் எங்களுக்கு என்பிபி கொடுத்த வாக்குறுதிகள் எங்களுக்கு இல்லை. மட்டக்களப்பு முப்பத்தி வாக்களிக்க இல்லை. வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக என்பிபி வாக்களித்திருக்காங்க. இந்த வாக்குறுதியை வைத்து தான் வாக்களிக்கிறப்ப நான் என்னுடைய முன்மொழிவு என்னென்னு சொன்னால் நாங்கள் மாவட்ட ரீதியான ஒரு பிரச்சனையில் ஒரு பட்டியலை போட்டு நாங்கள் மக்களுக்குள்ள நாங்கள் செல்ல வேண்டும். இந்த பிரச்சனை மக்கள் மயமாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மக்களை பொறுத்தளவில் இந்த அரசாங்கம் நல்லதானே செய்யுது. இந்த அரசாங்கத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்தில் எங்களை மக்கள் தள்ளி விட்டுரும். ஏனென்றால் பிரச்சனை இல்லை. நாடு நல்லா போகுது, சுமூகமாக போகுது, அவரோட நல்லா இருக்கிறார், சிரிக்கிறார், வார போகிறார், அவருக்கே நாங்கள் போட்ட போட்டலாம்ன்ற நிலவரம் வந்தால் அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை வடமானதாக தான் பிரச்சனை. நாங்கள் எனக்கு கூட்டங்களுக்கு போனாங்க. அதுதான் we are the legitimate leaders of the north, not ITEC. நாங்கள் தான் என்ன லெஜிட்டிமேட்னா நாங்கள் தான் சட்ட உத்தியோகபூர்வமாக இல்லாட்டி சட்டபூர்வமாக லெஜிட்டிமேட்டா சட்டம்ன்றதை கூட எங்களை தான் மக்கள் தெரிவு செய்திருக்காங்க. வடக்குல தமிழ் தேசிய கட்சிகள் வந்து உங்களுக்கு 2வது தான் தெரிவு செய்ய. நீங்க பேசாமல் இருக்கு 2 அளவுக்கு இருக்கு. இந்த காய்க்கையில் அந்த காலம். ஆனால் நாளைக்கு இப்படியே நாங்கள் இருந்தால் இன்றைக்கு பலருக்கு எனக்கும் ஜனாதிபதிக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே இல்லை. ஜனாதிபதியோட நாங்களே இல்லை, அரசாங்கத்தோட பிரச்சனை இல்லை. முதலாவது சபாபருடைய அவைத்தலைவர் சொன்னார், நாங்கள் ராசமாணிக்கு உங்களை ரெஸ்பெக்ட் பண்றோம், நீங்க ஒரு ரெஸ்பெக்டபிள் ஆள், நீங்க இந்த இவங்களோட சேர்ந்து பழுதாகாது. இன்றைக்கு 1 வருஷத்துக்கு பிறகு ராசமாணிக்கொண்டா கண்ட காட்டலாம். 1 வருஷத்தாலே அதனால அரசாங்கம் செய்த பிரச்சனை தொடர்ச்சியாக நாங்கள் வெளியே கொண்டு வாங்க. நான் கேட்கிற விஷயம் என்னென்றால் நாங்கள் ஒரு ஆவணம் ஒன்று தயார்படுத்தோம். மொத்தமாக தொல்பொருள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேச சபை தவிசாளரை கைது செய்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு போகுது. போரதீவு பெட்டும் பிரதேசத்தில் எங்களுடைய தவிசாளர் களத்திலிருந்து தான் அது அந்த பேர் பிழையில கூட விட போட்டிருந்தால் அதுக்கு அடுத்த கட்டம் அது தொல்பொருள் சட்டத்துக்குள்ள வருமா இல்லையான்றது அது அவங்க முடிவு எடுக்க, நாங்கள் இல்லை. அதுக்கு 55 பேருக்கு வழக்கு போட்டோம். அப்ப இப்படி தொல்பொருள் இப்படியான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற இஷ்யூஸை நாங்கள் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை நாங்கள் இனம் கண்டு நாங்கள் மாதத்துக்கு ஒரு போராட்டமாகும். நாங்கள் இவ்வளவு இருக்கிற எல்லாரும் சேர்ந்தால் நாளைக்கு ஒரு பெரிய கிரௌட் திரட்டலாம். நாங்கள் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியிலும் இந்த இடத்துல இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு போராட்டம். சரி, இந்த மாதம் நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் கொண்டு பட்டிமலையில செய்யலாம். அடுத்த மாதம் மயிலத்தமடு இன்னும் கெசட் பண்ணப்படல, அதுக்கான ஒரு போராட்டம் கொண்டு நாங்கள் சித்தானியில செய்யலாம், இல்லாட்டி அந்த பிரதேசத்தில் செய்யலாம். காரமுனைக்கு அந்த இடத்துல வந்து செய்யலாம். ராணுவ முகாம்கள் அகற்றத்துல கல்லடி டவுன் இருக்கிற ராணுவ முகாமே அகற்றலாம். அது காணி எவ்வளோ தட்டுப்பாடாயிருக்கும். இப்போ
அமைச்சர் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொன்னார், தாண்டி இருக்கிற துயிலும் இல்லது நாங்கள் விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம், போய் பார்ப்போம். கடைசியாக டாக்டர் ஸ்ரீநாத் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பவனதி வாக்குறுதி கூட்டத்தில் கேட்ட பொழுது போய் பார்க்க அதுக்கே பயன். 2025 ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கான காப்போது உயர்தர புதிய வகுப்புகள் யாவும் எதிர்வரும் மார்ச் 25ஆம் தேதிக்கு பின்னரே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்முனையில் இயங்கும் தனியார் கல்வி நிலையங்களுக்கு கல்முனை மாநகர சபை அறிவிப்பு வழங்கியுள்ளது. பெற்றோர்கள் மற்றும் பொதுநல அமைப்புகள் விடுத்த வேண்டுகோள்களுக்கு அமைவாக குறித்த மாணவர்களின் நலன் கருதி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்முனை மாநகர ஆணையாளர் ஏஜிஎம் ராஃபி தெரிவித்துள்ளார். காப்போது சாதாரண தர பரீட்சை முடிந்த கையோடு உடனடியாகவே காப்போது உயர்தரத்திற்கான புதிய வகுப்புகளை ஆரம்பிக்க சில தனியார் கல்வி நிலையங்கள் ஏட்டிக்கு போட்டியாக முனைவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக பல ஆலோசனை கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் உதாசீனமாக செயற்படுவதானது கவலைக்குரிய விடயம். எனவே இந்த விடயத்தில் கல்முனை மாநகர சபை இறுக்கமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது என்றும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்கள் தொடர்பில் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சட்டத்தின் அடிப்படையில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நோர்வே நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போது அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் எஸ்பென் பாத் ஐடே இலங்கையின் நிலவரம் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கில் நில அபகரிப்பு, ராணுவமயமாக்கல், வலிந்து காணாமல் ாக்கப்பட்டோர் விவகாரம், செம்மணி புதைக்குழி விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு வெளிப்படையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஊடகங்களுக்கு விசேட விளக்கம் அளிக்கையில் செம்மணி மனித புதைக்குழி மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட கடந்த கால பிரச்சினைகள் குறித்து சட்ட ரீதியான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும். இதில் அரசியல் தலையீடுகள் எவையும் இருக்காது. உண்மைகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியாகவே இருக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தின் வசம் உள்ள மக்களின் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும். மக்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் நோக்கம் எமது அரசுக்கு இல்லை. ராணுவ மயமாக்கல் தொடர்பான கவலைகளுக்கு செயல்முறை ரீதியான தீர்வுகள் எட்டப்படும் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரத்தில் பேராயர் மல்கம் ரஞ்ச தாண்டகை தற்போது மௌனம் காப்பது ஏன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கேள்வி எழுப்பியுள்ளது. அக்கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திச கொட்டியாராஜு இதுகுறித்து ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தான் நடத்தியது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 30 வருட கால போரை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரை கொண்டு எமது கட்சிக்கு குண்டுகளை வைக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டறிந்து கைது செய்வோம் என்று தேசிய மக்கள் சக்தியினர் மேடைகளில் முழக்கமிட்டனர். தற்போதைய அரசு அந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். எமது ஆட்சிக் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கோரி பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை வீதியில் இறங்கி போராடினார். ஆனால் புதிய அரசு பதவியேற்ற பிறகு அவர் மௌனமாக இருக்கின்றார். பேராயர் மீண்டும் வீதிக்கு வந்து தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்குமாறு இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி விசாரணைகளை தீவிரப்படுத்தி உண்மை குற்றவாளிகளை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது வலியுறுத்தினார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்ட யொன்மரின் பிரேமன் நகர மண்டபத்தில் பிரேமன் மேயர் ஆண்ட்ரியாஸ் யோவன் சுல்ட் தனக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரோ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து அமைச்சர் விஜித ஹேரோ தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் மேலும் சில விடயங்களை பதிவிட்டுள்ளார். பிரேமன் மேயருடனான இந்த சந்திப்பின் போது இருதரப்பு தொழில்துறை ஒத்துழைப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக வாகன உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் தளபாடங்கள் உள்ளிட்ட துறைகளில் சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பிரேமன் நகரம் இலங்கையில் தற்போது உருவாகி வரும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது குறித்து சுமூகமான முறையில் ஆலோசிக்கப்பட்டது. ஜெர்மனிய பயணிகள் மத்தியில் இலங்கை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக தொடர்ந்து மாறி வருகின்றது. இந்த சாதகமான சூழலை பயன்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலாத்துறை சார்ந்த ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது என்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டார். இலங்கை மற்றும் ஜெர்மனிக்கு இடையிலான பொருளாதார மற்றும்
மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்த சந்திப்பு மிக முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தை நீக்கக் கோரி மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பஜார் பகுதியில் தபால் அட்டையில் கையொப்பம் சேகரிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் மதியம் மன்னாரில் இடம்பெற்றுள்ள இந்த ஊடக சந்திப்பில் மெஜிரோ நிறுவனத்தின் பணிப்பாளர் எர்சன் பெகரடோ மற்றும் சட்டத்தரணி செல்வராசா தினேசன் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் பணிப்பாளர் எர்சன் பெகரோடு தலைமையில் குறித்த நிகழ்வில் சட்டத்தரணி, சமூக ஆர்வலர்கள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் இதன் பொழுது கருத்து தெரிவிக்கையில், இன்றைய தினம் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்வதற்காக நாங்கள் தபால் அட்டையில் கையொப்பம் சேகரிக்கின்றோம் மற்றும் இந்த ஊடக சந்திப்பையும் முன்னெடுத்துள்ளோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், தற்பொழுது இலங்கையினுடைய பேசுபொருளாக காணப்படுகின்றது இலங்கை பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடான அல்லது பதிலீடான ஒரு சட்டமூலத்தை அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டமூலம் தொடர்பாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டறியும் ஒரு செயல்பாடானது நடைபெறுகின்றது. நாங்கள் மக்களுடன் தொடர்ந்து பயணித்தவர்கள் என்ற அடிப்படையில் இது சம்பந்தமாக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர்கள் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த சமூகமும் இந்த பயங்கரவாத சட்டத்திற்கு மாற்றீடான சட்டத்திற்கு முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஒரு அரசியலமைப்பிலே ஒரு உறுப்புரையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லது அதனுடைய அடிப்படை தன்மையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சர்வசன வாக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாகவே அச்சரத்துக்கள் திருத்தப்பட முடியும். அப்படி இருக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டமானது இலங்கையினுடைய அடிப்படை உரிமையை கேள்விக்குட்படுத்துகின்ற இந்த சட்டம் இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் 2 பெரும்பான்மையை கொண்டுள்ள இந்த அரசாங்கமானது கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே அது மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து காணப்படும் என்ற விடயத்தினை நாங்கள் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றோம் என்று தெரிவித்தார். எனவே இந்த சட்டமூலத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கின்றோம். தமிழ் மக்கள் எதிர்க்கின்றார்கள், தமிழ் சமூகம் எதிர்க்கின்றது என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார். ஏற்கனவே உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டமூலத்தை அரசு கொண்டு வருவது போல் செயல்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, மாறி மாறி வந்த அரசுகள் எவையாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களும் கொள்கைகளும் ஒன்றுதான் என்பதை அனுர அரசு இப்போது நிரூபித்திருக்கின்றது. தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் உண்மை தன்மையை உலகத்திடம் மறைப்பதற்காக அவர்களுடைய காணிகளை இன்னும் விடுவிக்காமல், அரசியல் கைதிகளை இன்னும் விடுவிக்காமல், அவர்களது நிலங்களில் புத்த விகாரிகளை அமைத்துக் கொண்டு வரலாற்று வன்முறை ரீதியான நிகழ்வில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. ஏற்கனவே 47 வருடங்களாக இந்த நாட்டிலே 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்களையும் 60,000த்திற்கும் மேற்பட்ட போராளிகளையும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் தமிழ் மக்கள் இழந்திருக்கின்றோம். அதனை இன்னமும் தக்க வைப்பதற்காகவே உலகத்தையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றி அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் தடை சட்டம் என்ற போர்வையில் புதிய சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர முயற்சிக்கின்றது. புதிய சட்டத்தில் மிக மோசமான இடங்கள் சொல்லப்படுகின்றது. பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதற்கான வரையறை சொல்லப்படவில்லை. ஒன்று கூடுகின்ற உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரணமான ஒரு உப காவல்துறை பரிசோதகர் நினைத்தால் ஒன்று கூடுகின்ற உரிமையை மறுக்கலாம், மக்களை கைது செய்யலாம். ஒருவரை கைது செய்தால் ஜனாதிபதியின் கையொப்பத்தினூடாகவே அவரை தடுப்பு காவலில் வைத்திருக்கலாம் என்ற நிலை இல்லாமலாக்கப்பட்டு காவல்துறையினரை அதை செய்யலாம் என புதிய சட்டத்தில் காணப்படுகின்றது. புதிய சட்டம் என்பது பழைய சட்டத்தை விட மோசமானது. ஆகவே இந்த சட்டத்தை விட முன்பே இருந்த சட்டம் பரவாயில்லை என எமது மக்கள் உணர்வார்கள். அதன் அடிப்படையில் பழைய சட்டத்தை தக்க வைப்பதற்கான நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபடுகின்றது என்றும் தெரிவித்தார். ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பாகிஸ்தானின் கராச்சி நகர் மற்றும் ஈராக்கின் பக்தாத் நகர்களில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மக்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது சிலர் அமெரிக்க தூதரகத்தை சேதப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் தூதரக வளாகத்துக்குள் புகுந்தவர்கள் அங்கிருந்த பொருட்கள் தீ வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதை தொடர்ந்து அங்கு இருந்த பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்காவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது ஈராக் தலைநகர் பக்தாத்தில் உள்ள அதீத பாதுகாப்பு மிக்க பசுமை வலயத்திற்குள் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் அத்துமீறி நுழைய முயன்றதால் அங்கு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. அமெரிக்க தூதரகம் மற்றும் முக்கிய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள பக்தாத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்கள் அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் மீது சரமாரியாக கற்களை வீசி
தாக்குதலினை மேற்கொண்டார்கள். இந்நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. தற்போது அந்த பகுதியில் மேலதிக பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாட்டில் 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டி வி சாந்த சில்வா இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இன்னும் தொடர்ச்சியாக இடம்பெறுவதோடு நாளை பௌர்ணமி தினத்திலும் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். சாதாரணமாக இந்நிலைமை உருவாவதற்கு முன்னர் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நீண்ட விடுமுறை தினமாகும். நீண்ட வார இறுதி விடுமுறை என்பதால் ஐஓசி நிறுவனம் ஏற்கனவே தீர்மானித்தபடி வழமை போலவே எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்கும். பொதுவாக பௌர்ணமி தினங்களில் எரிபொருள் போக்குவரத்து இடம்பெறுவதில்லை என்றாலும் முன்னரே தீர்மானித்தபடி நாளை 2ஆம் தேதி எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக தேவையான அளவு பவுசர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்க கோரியும் அரசை பாதுகாக்கும் புதிய பயங்கரவாத தடைச் சட்ட முன்மொழிவை கைவிடக் கோரியும் திரட்டப்பட்ட கையெழுத்துக்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி தொடக்கம் வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் சமூக அமைப்புகளால் நடத்தப்பட்ட கையெழுத்து போராட்டம் நேற்று முன்தினம் நிறைவுக்கு வந்தது. இதனை அடுத்து இன்றைய தினம் திரட்டப்பட்ட அனைத்து கையெழுத்துகளும் நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பிரதி செய்யப்பட்ட கையெழுத்து பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுக்கும் இந்தியா, அமெரிக்கா, சுவிஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட தூதரகங்களிடம் நேரில் கையளிக்கவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மிக குறுகிய காலப்பகுதியில் குறிப்பிட்ட சில சிவில் அமைப்புகள் இணைந்து அரசு கொண்டுவர எத்தனிக்கும் மோசமான பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெருமளவிலான கையெழுத்துக்கள் திரட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சாத்வீக ரீதியிலும் ராஜதந்திர ரீதியிலும் போராட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழரசுக் கட்சியை பலப்படுத்துவதற்கு எங்களுடன் கைகோருங்கள் என்று அவர் அழைப்பும் விடுத்திருக்கின்றார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் அடம்பன் பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. எதிர்வரும் காலங்களில் இலங்கை தமிழரசுக் கட்சி எவ்வாறான முடிவுகளை செயல்படுத்த உள்ளமை என்பது தொடர்பாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளை தலைவர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன், தமிழரசுக் கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என்று இதில் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.